அது மிக முக்கியமாக பலராலும் பல இடங்களிலும் பேசப்படும் முத்திரைகளை பற்றி நாம் அதை ஒரு விஞ்ஞான முறைப்படி அணுகுமுறை என்ன என்பதை பார்ப்போம். முத்திரைகள் என்றால் என்ன, அது செய்யப்படும் போது நாம் என்ன பலனை பெறுகிறோம், எப்படி பெறுகிறோம் என்பதை பார்க்கும்போது ஆஸ் எ சயின்டிஃபிக் வே என்று சொல்லப்படி அந்த முத்திரைகளுக்கு நாம் தெரிந்து கொண்டால் இன்னும் பல முத்திரைகளை நாமே விஞ்ஞானபூர்வமாக செய்து அதன் பயனை அற்புதமாக பெற முடியும், ஒருங்கு சேர்ந்து பெற முடியும் என்பதுதான் அதன் தத்துவம் என்பதால் விஞ்ஞான முறைப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆக முத்திரைகள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு விரல்களாக நாம் இந்த பார்க்கிறோம் என்றால் ஒவ்வொரு விரல்களை வைத்து இப்படி ஒன்றொன்றாக தொடுகிறார்கள், இரண்டை தொடுகிறார்கள், அமுக்குகிறார்கள், என்னென்னமோ சொல்லிவிட்டு வாயு முத்திரை மரண முத்திரை என்னென்னமோ சொல்கிறார்களே என்று பார்க்கும்போது அவையுடைய தத்துவங்களை நான் முதலில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னால் நீங்கள் ஐம்புலன்கள், பஞ்சபூதங்கள், அதே போல அந்த சித்த வைத்தியத்தில் சொல்லப்பட்ட வாத பித்த சிலேத்தமம் என்று சொல்வார்கள். இவைகளுக்கெல்லாம் என்ன தொடர்பு, அக்குப்ரெஷர் என்பவைகளை வைத்து பார்க்கும்போது இவைகளுக்கு ஒன்றுக்கொன்று அற்புதமாக தொடர்புடையவை பற்றி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் அந்த தத்துவம். ஆக முதலாவதாக சொல்லப்படும் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுகிறோம். நாம் இயற்கை பஞ்சபூதம் என்று சொல்லுகிறோம். நம் உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் பஞ்சபூதத்தோடு சேர்ந்து ஐக்கியமாகி விடுகிறோம். எதிலிருந்து வந்தோமோ அதிலே போய் சேர்ந்து விடுகிறோம் என்றெல்லாம் தத்துவங்களை சொல்கிறார் என்றால் அந்த பஞ்சபூதங்கள் என்பதை பற்றி பார்க்கும்போது அந்த நாம் ஆகாயம், காற்று, நிலம், நீர் என்று சொல்லப்படுவதும் அதே போல நெருப்பு என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த ஐம்பெரும் பஞ்சபூதங்கள் என்று சொல்வதன் தத்துவங்களை பார்ப்போம். ஆக சார் எனக்கு பஞ்சபூதங்கள் என்பதை பற்றி தெரியும், ஆனால் எந்த விரல்கள் என்ன என்று தெரியாது, அதை குழப்பமாக இருக்கிறது என்று சொல்லும்போது நான் ஒரு எளிதான முறையில் நான் ஞாபகம் வைப்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெருவிரல் என்பது நெருப்பு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெருவிரல் என்ன, நெருப்பு. இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய மெமரி நிறைய தேவையில்லை. பெருவிரல் நெருப்பு என்று வைத்துக் கொண்டேன். நெருப்புக்கு ஆப்போசிட் என்று சொல்லப்பட்ட எதிர்ப்பதை எது, நீர். ஆக இந்த பெருவிரலுக்கு எதிர்ப்புறம் உள்ளது சுண்டு விரல். ஆக நான் இந்த நெருப்பை மட்டும் மனதிலே ஞாபகமாக கொண்டேன். இந்த நீர் என்று எதிர்ப்புறம் தானாக வந்து ஒட்டி கொண்டது, ஞாபகம் வந்துருச்சு வருங்க. ரெண்டு மூணாவது காற்று எப்படி அடிக்குதுன்னு சொல்ற, காற்று அடிக்குதுன்னு சொல்றது. ஆக இந்த ஆள்காட்டி விரல் காற்று என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது எது பிரபஞ்சம் பெரிய என்ன, ஆகாயம் பெரிது, பெரிது பெரிது, புவனம் பெரிது என்று சொல்வதால் அந்த பெரிய விரல் நடுவிரல், எல்லாருக்கும் நடுவிரல் தான் பெரிதாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது நடுவிரல் ஆகாயம் என்றால் மிச்சம் உள்ளது என்ன என்று இருக்கிறது, நிலம் என்று இருக்கிறது. ஞாபகம் இப்பொழுது முழுமையாக உங்கள் மனதில் என்றுமே மறக்காத அளவுக்கு பதிய வைத்து விட்டோம் என்று நான் நினைக்கிறேன். என்ன, நெருப்பு, நீர் நன்றாக ஞாபகத்து, காற்று, ஆகாயம், நிலம். ஆக பஞ்சபூதங்களையும் உங்கள் கைக்குள் அடக்கி இருக்கிறீர்கள். என்னமோ சொல்லுவாங்க, இப்படி பிடிக்கும் போதே அந்த ஐம்பெரும் பூதங்களும் என் அடக்கத்தில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை என்று சொல்லுவோம். அதுல மிக முக்கியமாக அக்னி. நாம் பல இடங்களில் அக்னி சாட்சியாக சத்தியம் பண்றவங்க, கல்யாணம் பண்றவங்க, என்னதுக்கு அக்னியை வைக்கிறோம்னா என்னன்னா அந்த நெருப்பு ஒன்றுதான் யாராலும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் அசுத்தப்படுத்த முடியாத ஒன்று நெருப்பு. நெருப்பு வேணா மத்தால அசுத்தப்படுத்தும், எல்லாத்தையும் எரிச்சு எடுத்துடணும், ஆனால் அது அசுத்தமாகாது. பாருங்க ஆகாயத்தை பாருங்க, காற்று அசுத்தமா போயிடுது. புடுபுடுன்னு மோட்டர் சைக்கிள் போகுது, அது போது ஆகும். தண்ணியை பாருங்க, கனாம்னாலும் சாக்கடையில் வந்து சேருது, அசுத்தமாயிடுது. இப்படி எல்லாமே நிலத்துல பாருங்க, உழுவுறோம், புழு வருது, கதை வருது, எல்லாம் அசுத்தமாகி போயிடுது. இப்படி எல்லாவற்றிற்கும் அசுத்தம் பெறும் தன்மை கொண்டதாக இருக்கும்போது இந்த நெருப்பை மட்டும் யாரும் அசுத்தப்படுத்த முடியாது, சுட்டெரித்து விடும் என்று சொல்லுகிறோம். ஆக நெருப்பு என்றாலே ஒரு சுட்டெரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது என்றால் அந்த ஐம்பெரும் பூதங்களிலே அந்த நெருப்பு என்பது எத்தனை முக்கியம் என்பதை பாருங்கள். இப்படி ஒவ்வொரு பூதமாக நாம் பஞ்ச விளக்கு பூஜை பற்றி குத்து விளக்கு பூஜை செய்யும் போது கூட அந்த ஐந்து முகத்திலே 5 பஞ்ச பூதங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஒவ்வொரு பூதமாக நீங்கள் சொல்லி சொல்லி அதனுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு அற்புத தன்மை உண்டு. அந்த தன்மையை நீங்கள் பெறுவது போன்று காட்சியாக மானசீகமாக அந்த தன்மையை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த மானச யோகா என்பதை பற்றி சொல்வதன் காரணம்
ஒரு செயல் எதற்காக செய்யப்படுகிறது என்று மனதளவில் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்ய ஆரம்பித்தால் அதன் சக்தியை நீ முழுமையாக பெற்றவனாக மாறுகிறாய் என்பதுதான் தத்துவம். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அங்கிட்டு ஒன்று ஏதோ ஒன்று பார்த்தேன் அப்படி வலிச்சு போடுறாங்க தண்ணியில். என்னத்துலாம் வலிச்சு போடுவேன்? அங்கே வலிக்கப்படுவான்னு என்ன தெரிந்து கழிக்கிற சாதாரணமாக பாருங்க சார், ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது, உங்கள் வீட்டில் ஒரு அழுக்கு துணியை நீங்கள் துவைக்கிறீர்கள், சோப்பு போடுகிறீர்கள், அது வெள்ளையாக இருந்த சோப்பு நுரையானது அந்த நிறமே மாறும் அளவிற்கு அழுக்கு போகிறது என்றால் அந்த அழுக்கு அப்படி தள்ளுறீங்க பார்த்தீங்களா? அது தள்ளும் போது மானசீகமாக என் உடலோடு இருந்த அந்த அழுக்கு, மன அழுக்கு, உடல் அழுக்கு, நல்லா ஞாபகம், மன அழுக்கும் சேர்த்துக்கோங்க. வேண்டம் குறைதம் பாவம் அத்துணை கெட்ட குணங்களும் இருந்தது என் உடம்பில், அவைகள் எல்லாம் போகிறது. இந்த சோப்பு போடுறீங்க பாருங்க, என்ன சோப்பு, சன்லைட், என்னென்ன விளம்பரம், ஏதோ ஒரு சோப்பு போட்டோன்னு போ. ஆக அந்த அழுக்கு நுரை போகும்போது உன் உடலில் இருந்த அழுக்கு என் மனதில் இருந்த அழுக்கெல்லாம் போகிறது போய்கொண்டே இருக்கிறது என்று கற்பனை செய்யும் போது நீ அந்த மன அழுக்கு நீங்க மனிதனாக மாறுகிறாய் என்றாலே அற்புத சக்தியை பெறுகிறார். இப்படிதான் மானச யோகா என்று சொல்லும் தத்துவம். மனதளவில் ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். எதற்கு வேண்டுமோ அதை முழுமையாக, அதை விட அற்புதமாக அடைய முடியும் என்பதுதான் தத்துவம். பஞ்ச பூதங்களுடைய தத்துவங்களை பார்த்தது போல இந்த சித்த வைத்தியத்தில் சொல்லப்படும் வாத பித்த சிலேத்தமம் என்று சொல்கிறாரு. இவைகளுக்கும் அந்த பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோம் என்றால், அந்த வாதம் என்று சொல்லப்பட்டதுக்கு ஆகாயமும் காற்றும் சேர்ந்தது. வாதத்துக்கு என்ன சேர்ந்தது? ஆகாய சக்தி, காற்று, இந்த ரெண்டும் சேர்ந்தது வாதம் வச்சுக்கோங்க. அதே போல பித்தம் என்று சொல்லப்படும் போது உஷ்ண சம்பந்தமாக உள்ளது, அத்துறையும் பித்தத்தில் சேர்த்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிலேத்தமம் என்று சொல்லப்பட்ட கபம் என்று சொல்வார்கள். கபம் என்று சொல்லும்போது நீர் சத்து அதிகமான என்ன சளி பிடிக்குதுங்களோ, நம்ம சளி பிடிச்சிச்சின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மண்ணிலே நீர் சத்து உள்ளது. ஆக இந்த பஞ்சபூதங்களுக்கும் அந்த வாத பித்த சிலேத்தமத்துக்கும் உள்ள தத்துவங்களை பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் இயக்கத்திற்கும் அதுக்கு ஒன்றா என்ன ஆகுன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ நமக்கு அதே போல ஐம்புலன்கள் என்று பார்க்கிறோம். ஐம்புலன்கள் என்றால் என்ன? கண், காது, மூக்கு, வாய், தோல், ஆக உணர்தல். ஆக கண் என்பது பார்க்கிறது. கண் பார்க்கும்போது அதன் மூலமாக கண்கள் மூலமாக பார்க்கிறோம் என்று தெரிகிறது. காதுகள் மூலமாக கேட்கிறோம், மூக்கு மூலமாக நுகர்கிறோம். அதற்கடுத்து காற்று, அடுத்து என்ன வருது நமக்கு? தோல் மூலமாக நாம் உணர்ச்சியை நாம் பெறுகிறோம். அதே போல நமக்கு ருசி என்பது நாக்கு. இந்த ஐம்பெரும் பூதங்கள் பஞ்ச, அதே மாதிரி சித்த வைத்தியத்தினுடைய சக்திகள், இவைகளை பார்க்கும்போது நமது ஐம்புலன்கள் என்று சொல்லப்பட்டவைகளுக்கும் அவைகளுக்கும் தொடர்பு பார்க்கும்போது அந்த கேட்கும் சக்திக்கு அவன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா காது, ஆகாயம். ஆகாயம் இருந்தால் தானே கேட்க முடியும். அங்கே கம்ப்ளீட்டாக வேக்கமாக இருந்ததுன்னா சவுண்டே டிரான்ஸ்மிஷன் இருக்காது, போகாதுங்க. அப்போ கேட்கும் சக்திக்கு ஆகாயத்தை சேர்த்துட்டான். அதே போல முகரும் சக்தி, அங்கே ஒரு ரோஜாப்பூ இருக்கிறது, ஸ்மெல் இங்கே எப்படி வருது? அந்த காற்றின் மூலமாக வருதுன்னா அதே போல் காற்று முகர்வதற்கு சொல்கிறேன். ஒன்று ஆகாயத்தை சொன்னேன், ரெண்டாவது காற்று. அதே போல் பார்க்கும் சக்திக்கு நெருப்பு, வெளிச்சம் மாதிரி நெருப்பு இருந்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்லி நெருப்பை கண்ணுக்கு கம்பேர் பண்ணேன். அதுக்கு அடுத்து ருசி அறிதலுக்கு என்ன சொல்கிறான்னா நாக்கு. அதற்கு என்ன சொல்கிறான்? நீர் என்று சொல்லுகிறான். நீர் அதை நீர் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வச்சு பார்க்கும்போது அந்த உணர்வு வருது. அதே போல் பார்க்கும்போது கடைசியாக பார்க்கும்போது அந்த தொடு உணர்ச்சின்னு சொல்லும்போது நிலம், அதற்கு தோல் இருக்கிறதுக்கு நிலம். ஆக பஞ்சபூதங்களை அதுலேயும் சேர்த்தான் பாருங்க. பஞ்ச இயக்கத்திற்குள்ள பஞ்சு, அதே போல் அந்த சித்த வைத்தியத்தில் சொல்லப்பட்டது, இவையெல்லாம் தொடர்பு பார்க்கும்போது நமக்கு அதே போல் பார்க்கும்போது தான் நிலம் என்று சொல்லும்போது அவன் என்ன சொல்லுகிறான்? தோல், அந்த ரோமம் இதெல்லாம் இருக்கா, நீர் சத்து, கடல், உப்பு, அது மாதிரி காப்பு, நெருப்பு என்று சொல்லப்படும் போது உடல் வெப்பம், தூக்கம், பசி, அந்த மாதிரி வியாதிகளையும் லிங்க் பண்ணாங்க. காற்று என்பது அதே போல இருக்கிறது, ஆகாயம். இப்படி ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி பேசி பார்க்கும்போது இப்போ முத்திரைகளை நாம் பார்க்கும்போது நல்லா உதாரணமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? பஞ்சபூதங்கள் திருப்பி ஞாபகப்படுத்திக்கோங்க. உங்களை ஞாபகம் வைக்க சொன்னது என்னது? நெருப்பு மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீர் தானாக ஞாபகத்துக்கு வந்து விட்டது. இப்போ நீங்கள் நெருப்பு நீரை இப்படி சேர்க்குறீங்க, கம்பைன் பண்ணி ரெண்டு நெருப்பு நீரும் சேர்ந்துருச்சு, இப்படி வச்சுக்க. ஓகே, இப்போ சுண்டு வல்லை வைத்து பெருவல்லை அழுத்துகிறேன். என்ன அர்த்தம்? நீர் சத்து கூடுகிறது, நெருப்பு சத்து குறைகிறது என்றால் இப்படி தள்ளுறேன். சுண்டு வல்லை வச்சு தள்ளுனா என்ன ஆகுது? நெருப்பு நீர் அதிகமானால் என்ன ஆகும்? நெருப்பு அணைந்து விடும். ஆக உடம்பிலே உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த முத்திரையை செஞ்சுட்டு சுண்டு வல்லை ப்ரெஷர் அங்கே அதிகமாக கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு சக்தி குறைகிறது. உன் உடம்பில் உள்ள நீர் சத்தை வைத்தே நீ உன் உடம்பில் உள்ள வேண்டாத நெருப்பை குறைக்கிறாய். பாருங்க எவ்வளோ அற்புதம் என்று.
இதற்கு அடுத்தபடியா அதே மாதிரி பெருவரல கொஞ்சம் அதிகம் கொடுத்து சுண்டுவரில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து சுண்டுவரில் ஒரு தள் தருங்க. இப்போ என்னாவது நெருப்பு கூடுகிறது, நீர் என்ன ஆகும், ஆவியா போயிடும். அப்போ உடம்புல சளி ரொம்ப பிடிச்சிருந்தது நெருப்பு பெருவரில் வச்சு சுண்டுவரில் ஒரு அமுக்கிட்டு ஒரு முத்திரையை போட்டுட்டு இந்த முத்திரை செய்யும் போது நாங்கள் மிக முக்கியமாக நான் ஒரு நண்பர் வந்து சொன்னார், எங்கே போனாலும் செய்யலாம் சார், எப்போ வேணாலும் செய்யலாம் சார், எவ்வளோ நேரம்னாலும் செய்யலாம் சார். ஓகே, நான் நன்றாக ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு மந்திரத்தை வாய் விட்டு சொன்னால் என்ன பலன், வாய் முணுமுணுக்க சொன்னால் என்ன பலன், மனதளவில் சொன்னால் என்ன பலன் என்று பார்த்தோம். ராமா ராமா ராமான்னு சத்தம் போட்டு எல்லாம் ராமா ராமா ராமாங்கிறாங்க. சில இடங்களில் ராமா 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 என்று மனதில் சொல்கிறார். ஒருவர் ஒன்றுமில்லாமல் ராமர் சிலையை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறார், மனதிலே தியானம் பண்ணுகிறார் ராமா ராமா என்று. இந்த மூன்றுக்கும் சொல்லும்போது அவர் மனதளவில் தியானம் செய்யும் போது, மனதளவில் மானசீகமாக யோசித்து செய்யும் போது அவர் அதனுடைய இன்வால்மெண்ட் அதிகமாகிறது என்று அதே பலன் அதிகமாக கிடைக்கிறது. 100% 95% கிடைக்கும். வெறும மனசுல வாய் முணுமுணுக்கு சொன்னா ஒரு 70 கிடைக்கும். சும்மா ராமா ராமன் சதம் கொடுத்துட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு ராமா 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 எல்லாத்தையும் பார்க்குறாரு, உலகத்தை பார்க்குறாரு. கண்ணை மூடிட்டாலும் சொன்னா பரவாயில்ல, கண்ணை தந்துட்டு ஜிங் ஜகா ராமா ராமான்னு. அப்போ மனதளவில் வெளிச்சா சொல்லும் போது அதுக்கு கிடைக்கும் பலன் கிடைக்கும். கண்டிப்பாக பலன் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை, கூட்டு பிரார்த்தனை போல. ஆனால் கிடைக்கும் பலன் உண்டு. நாம் சிறிய செயலை செய்து அதிக பலனை பெற வேண்டும் என்றால் தி மைண்ட் ஆல்சோ ஷுட் கெட் இன்வால்வ் இன் தட். மனதளவில் முழுமையாக ஈடுபாட்டுடன் அந்த பாவனை என்பது அத்தனை முக்கியம். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்றேன், இறைவா எனக்கு இந்த சக்தியை கொடு என்று கேட்கும் போது இறைவன் சக்தி எனக்கு முழுமையாக நான் கேட்டதை விட அதிகமாக தரப்படுகிறது என்ற உணர்வு மட்டுமல்லாமல் நான் நல்லவனாக இருப்பதால், நான் நல்ல எண்ணங்கள் கொண்டு மற்றவர்களுக்கு செயல்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக இருப்பதால் அந்த தெய்வ சக்தி நான் கேட்டதை விட அதிகமாக வந்து விட்டது என்ற பாவனை உண்டாக்குங்கள். தென் ஆட்டோமேட்டிக்காக கூட கிடைக்கும் என்ற சக்தி. 2 ஒன்று கிடைச்சா நினைச்சுக்கிறீங்க, கிடைக்கிறது. 3வது, நீ நல்லவன் நல்லவன் என்ற பதிவை உள்ள வைக்கும் போது நான் சொல்லுவோம், நீ முதலில் நீ யார், நீ எப்படிப்பட்டவன், உனக்கு நீ எப்படிப்பட்டவன், மற்றவர்களுக்கு நீ எப்படிப்பட்டவன், ஆனால் உண்மையில் நீ யார், நீ எப்படிப்பட்டவன். அதான் 3 கேள்வி கேட்கிறான் பாருங்க. நான் எப்படி இருக்கேன், என்னை 2வது அவன் என்னைய பற்றி என்ன நினைக்கிறான், 3வது உண்மையில் நான் எப்படி இருக்கிறேன். ஆக நான் உண்மையில் எப்படி இருக்கிறேன் என்றுதான் உன் செயல்பாடு உன் மனமாற்றம் அத்தனைக்கு காரணமா இருக்கு. அதுக்குதான் நான் என்ன சொல்றோம், உன் மனதிலே அதை தியானம் செய்யும் போது, மனதில் வைத்து செய்யும் போது வேறு மாற்று எண்ணங்கள் வருவதற்கு காரணம் இல்லை. ஏனென்றால் மனதில் இருந்துதான் எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் எந்த இடத்திலிருந்து வருகிறதோ அந்த இடத்திலேயே அந்த ராமனை பதிக்கிறாய், அந்த இடத்திலேயே கிருஷ்ணனை பதிக்கிறாய் என்றால் வேறு எண்ணம் வருவதற்கு காரணமே இல்லாமல் போகும்போது அத்துணை சக்தியை பெற்றவனாக மாறுவதனுடைய தியரி அதுதான். இப்படி பார்க்கும்போது இந்த விரல்களிலே ஒவ்வொரு விரலையும் நாம் பார்த்துட்டோம். பஞ்சபூதங்கள் தத்துவம் என்னன்னு பார்த்தோம். அதே போல இங்க வந்து மவுண்ட் ஆஃப் வீனஸ், மவுண்ட் மூணு மவுண்ட், அவன் ரேகா பார்க்கறவன் சொல்றான். அப்ப எந்த இடத்திற்கு என்ன சக்தின்னு தெரியுது. மவுண்ட் வீனஸ் என்றாலே அன்பு, லவ் என்று சொல்லுது. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இருக்கும். இப்படி பார்க்கும்போது இந்த முத்திரைகள் என்று சொல்லும்போது ஒன்றொன்றாக வைத்து விரலை வைத்து அக்குப்ரெஷர் என்று சொல்லுகிறோம். அக்குபஞ்சர்னா ஊசி நீடில் போடுற மாதிரி அந்த பாயிண்ட்ல. அக்குப்ரெஷர்னா என்ன, அழுத்தம் தருகிறோம். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு நான் பாருங்க, இந்த இடத்த வச்சு இப்படி அழுத்திக்கிட்டே இருந்தேன்னா திஸ் இஸ் எ பாயிண்ட் ஃபார் திஸ் பேங்க்ரியாஸ் என்று சொல்லப்பட்ட கணையத்துடைய இடம். அந்த கணையத்துடைய இடத்தில் வைத்து நான் இப்படி செயல்பாடு செய்தால் அந்த கணையமானது தூண்டப்படுகிறது. நான் செய்வது விரல்களிலே அந்த கை உள்ளதும் செய்கிறேன் நான். ஆனால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு உறுப்போடு தொடர்புடையது. அது ஒரு தனி ரிஃப்ளெக்ஸோகிராஃபிங்கிறது தனி தேரி. அதே மாதிரி அக்குபஞ்சர்ல நாங்கள் இது சுஜோக் அக்குபஞ்சர்னு காதில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காதில் இப்படி குத்துவாங்க, எப்படி குத்துவாங்க. சில கிராமங்களில் பார்த்தா நிறைய தொங்கும். அப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு புள்ளியும் ஒரு குணாதிசயம் உள்ள இடம், ஒரு குணம் உள்ள இடம். அது அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, அவன் ஆம்பளை கடுக்கம் போடுறா காதில், அவன் கிசுமெல்லாம் அடங்கி அந்த காதில் வந்து ஓட்டையை போட்டு அமுக்கணும்னே அவனுடைய அந்த ஒரு வீரத்தன்மை என்ன இருக்க இடத்துல வீரமா இருக்கணும், வேண்டாம் இடத்துல வீரம் பட்டா கிசும்பன் அர்த்தம், கிசும்பன். ஆக அந்த தன்மையை குறைக்கணுமா காதை குத்துறாப்பாங்க. அந்த காலத்தில் அது சாதாரண நடக்கும். நாங்களாம் என்ன பண்ணணும், நான் கிசும் பண்ணணும், எனக்கெல்லாம் கடுக்கம் 3 கடுக்கன்னு போட்டிருந்தேன் ரொம்ப நாள். பள்ளியிடத்துல கடுக்கம் இருக்கேன், அங்கடக்காம இருக்கேன், ஏன்டா போட்டேன் என்னடா. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தத்துவங்களை பாருங்க. அந்த காலத்துல அப்படி என்னமோ தொங்க முடியும் அப்படி அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் எல்லாம் ரெய்க்கி எல்லாம் ஒண்ணுதான். ஆக மனதிலே பாவனை என்பது அத்துணை முக்கியம் என்பதைத்தான் நாங்கள் ஹிப்னோசிஸ்ல என்பது சொல்லிக் கொடுக்கிறோம்.
எங்க சயின்ஸ்ல சொல்லி கொடுக்கறது பாவனை, தி ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட் இஸ் சோ, அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நாம் இனிமே ஒவ்வொரு விரல்களை வைத்து ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா இந்த 2 விரலை இப்படி வைங்க, இப்படி இப்படி நான் இந்த இடத்தையிலே நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க, ஒன்று சரி ஓகே. அப்ப இது வந்து பெருவிரலை நுனியையும் ஆள்காட்டி விரலுடைய நுனியையும் சேர்த்து வைக்கிறேன். இது என்ன ரொம்ப ஃபேமஸான முத்திரை, சென்முத்ரா, தட்சிணாமூர்த்தி முத்திரை, ஞான முத்திரை. ஆக இதை வைக்கும் போது, இதை வைத்துக் கொண்டு நீ செயல்படுத்தி அந்த முத்திரை செய்யும் போது நீ அந்த 3 வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எளிய சவாசனா மாதிரி காலை வைக்கிறது, இல்லை பத்மாசனம் வஞ்ச வைங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்திலே இந்த சக்தியை பெறும்போது எப்பொழுதுமே தரையில் உட்காராதீங்க, பேர் பாடி உட்காரக்கூடாது. கீழே ஒரு காட்டன், அந்த காலத்தில் சொல்கிறேன், நீ மான்தோல் புலித்தோல், நமக்கு எங்கே போய் விட்டோம்னா அங்கே போயிடுவோம். ஆக நம்ம நல்ல ஒரு டர்க்கி டவலை நல்லா வச்சு மேலே தரைக்கும் நமக்கும் இடையிலே ஒரு குஷன் மாதிரி இல்லாமல் இன்சுலேஷன் என்று சொல்லுகிறோம். நீ பெரும் சக்தி உன் உடலோடு இருக்க வேண்டும், உன் இயக்கத்திற்கு காரணமாக இருக்க வேண்டும், போயிடக்கூடாது. ஆக அந்த வச்சுட்டு உட்கார்ந்துட்டு அமைதியாக வேறு நினைவின்றி நன்றாக சுவாசத்தை எடுத்துக்கொண்டு நீ முத்திரை செஞ்சு நீங்க 15 நிமிஷம் செஞ்சா கூட போதும் சார். இந்த பாவனையோடு நீ விடிய விடிய அட்டாச்மெண்ட் போட்டு பஸ்ஸில் போகும்போது ஜிங் 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 அவன் பஸ்ஸில் போகும்போது பார்த்தாங்க என் கையை வச்சுட்டே போறாரு. ஒரு தடவை கொடுத்தேன், இந்த அக்குபஞ்சல் நாங்கள் இந்த T20 ஒரு பாயிண்ட் உண்டு, சொர்க்கத்தின் திறவு போடணும், உச்சியில் ஒரு நீடில் போடுவோம். இதை போட்டாச்சுன்னா எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகிடுது, எந்த கேட்டையும் அடிக்கலான்னு. அந்த கேட்டை எடுக்க விட்டான், அவன் ஊசி எடுக்க விட்டான். அவன் பஸ்ஸில் போகிறேன், அந்த ராக்கெட்லேருந்து வெளியிலேருந்து வந்த மாதிரி ஊசி நீட்டிட்டு, சார் என்ன சார் உச்சியில் அடப்பாவி T20 போட்டது. இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு ஒரு சக்தி உடம்புல கிடைக்குது. இப்படி பார்க்கும்போது நீங்க இந்த முத்திரையை வைத்துக் கொண்டு மனபாவனை, நான் தட்சிணாமூர்த்தி முத்திரையாகிய இந்த பெருவிரலையும் அந்த ஆள்காட்டி விரலையும் நுனியை வைத்துக் கொண்டு மற்ற 3 விரல்கள் நேராக இருக்கும்படி இருந்து கொண்டு நான் சுவாசத்தை எடுக்கிறேன். கண்கள் மூடிய நிலையிலே அந்த தெய்வ சக்தியை நினைத்து செய்கிறேன் என்று சொல்லும் போது அந்த தட்சிணாமூர்த்தி ஞான முத்திரை என்பதை, அது ஞானத்தை பெற வேண்டும் என்று உன் எண்ணமானது முழுமையாக பலன் தருகிறது, பலன் பெறுகிறாய். ஆக முத்திரை செய்யும் போது நான் சொன்ன சாவாசனா அல்லது பத்மாசனம் அல்லது எளிமையா உட்காந்து முத்திரை, இது வஜ்ராசனம் போடுங்க. அவங்க வஜ்ராசனம் தெரியும் இல்லையா, நம்ம நண்பர்கள் முஸ்லீம் போடுறாங்க இல்லையா, அந்த தொழுகை செய்யும் போது செய்கிறாங்க இல்லையா, சாதாரண அற்புதமான முத்திரை, அது பேர் வஜ்ராசனம் பேர். இந்த 3 ஒன்றை வைத்துக் கொண்டுதான் செய்யணும். பஸ்ஸில் போகும்போது செய்ய முடியுமா, அங்கே போக முடியும். ஆக அதெல்லாம் விட உன் எண்ணம் முழுமையாக அந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி சென்று அந்த சக்தியை பெறுவதற்காக இந்த முத்திரை செய்து பலன் பெறுகிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யும் போது நீ 15 நிமிஷத்துல அந்த பலனை பெற முடியும். நன்றா தெரியும், பார்த்தீங்க கையாவது ஹீட் ஆகும் உடம்புல. ஓகே, ஆக நான் இனிமேல் அடுத்து முத்திரை செய்யப்பட வேண்டிய இடம் என்ன தத்துவம் என்ன எல்லாம் பார்த்துட்டோம் சயின்டிஃபிக்கா. இப்போ அடுத்து நான் ஒவ்வொரு முத்திரையும் நான் ஒரு 11 முத்திரை மட்டும் தான் சொல்ல போறேங்க. முக்கியமான முத்திரைங்க, உடல், கண்ணு, காது, மூக்கு, நரம்பு, இதெல்லாம் முக்கியமானது. இருதயம், நுரையீரல், இவைகளுடைய செயல்பாடும் தன்மை கூட்டுவதற்காக ஒரு 11 முத்திரை மட்டும் தான் சொல்ல போறேன். நீங்க நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதை செயல்பட ஆரம்பித்தாலே, சார் நீங்க சொன்னதை நான் செய்தேன் சார், அற்புதமாக இருக்கிறேன் என்று நீ நன்றாக உன் உடல் இயக்க மாற்றத்தை நீ உணர்ந்து நீயே எனக்கு நன்றி சொல்வாய். கண்டிப்பாக செய்வோம். நன்றி. இப்பொழுது இந்த முத்திரைகளை பற்றி நாம் செயல்முறைக்காக எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த 5 விரல் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதை பெருவிரல் என்று சொல்கிறோம், எல்லோரும் பெருவிரல் தான் சொல்கிறோம். அதே வழியே சுண்டு விரல், சிறிய விரல் என்று சொல்கிறோம், அது எல்லாம் ஒன்றுதான். இதை மோதிர விரல் என்று சொல்கிறோம். அதற்கடுத்து இதை ஆள்காட்டி விரல் என்று சொல்லுகிறோம். அதுக்கடுத்து நடுவிரல் சொல்கிறோம். அது இது மாற்றம் எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பொதுவாக எல்லாம் தெரிந்த நிலையிலே வைத்திருக்கிறீர்கள். இப்போது நான் முதலாவதாக ஆரம்பிப்பதே இந்த தட்சிணாமூர்த்தி முத்திரை என்பதை நாம் ஆரம்பிக்கிறோம். தட்சிணாமூர்த்தி முத்திரை என்பது சின் முத்ரா என்று சொல்வதும் ஞான முத்திரை என்று சொல்வதும் என்ன என்று பார்க்கும்போது, நீங்கள் பெருவிரலின் நுனியும் ஆள்காட்டி விரலின் நுனியும் சேர்த்தாகிவிட்டது. பெருவிரல் நுனி, ஆள்காட்டி விரல் நுனி இரண்டையும் சேர்த்து வைத்து மற்றைய 3 விரல்களும் நிமிர்ந்த நிலையில் இருப்பதை பாருங்கள். மற்ற 3 விரல்களும் நிமிர்ந்த நிலையில் இருக்கிறது. இதுதான் தட்சிணாமூர்த்தி முத்திரை என்று சொல்லப்படுவது. இது நாம் செய்யும் போது முழுமையாக
ஞாபக சக்தி நமக்கு கூட்டுக்குது, மூளையின் செயல்படும் தன்மை கூட்டப்படுகிறது, மன ஒருமைப்பாட்டு தன்மை அதிகரிக்கிறது, தூக்கமின்மை என்று சொல்லப்பட்ட இன்சோம்னியா என்று சொல்லப்பட்ட வியாதி நிவர்த்தி அடைகிறது என்று பார்த்தோம். இந்த முத்திரையை முறையாக செய்யப்படும் போது மன சம்பந்தமாக தி ஃபீலிங்ஸ் என்று சொல்லுகிறார்களே, கோபம், மன அழுத்தம் போன்றவைகள் முழுமையாக குறைக்கப்படுகிறது. நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள். இந்த சென் முத்ரா, தட்சாமூர்த்தி முத்திரை, ஞான முத்திரை என்பது அத்துணை முக்கியமாக நாம் எப்படி கடவுள் வாழ்த்து சொல்வதோ முதலாவதாக ஆரம்பிக்கிறோம். இதை நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள், செய்யுங்கள், செயல்படுங்கள். பலன். இப்பொழுது நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது வாயு முத்திரை என்று சொல்லப்படும் போது, வாயு என்றால் ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? ஆள்காட்டி விரல். ஆக இந்த ஆள்காட்டி விரலையும் பெருவிரலை வைத்து மீண்டும் செய்கிறோம். இந்த ஆள்காட்டி விரலை நீங்கள் கீழாக வைத்துக் கொள்ளுங்கள், பெருவிரலை வைத்து மேல் வையுங்கள். முன்பு வைத்தது நல்லா ஞாபகம் இப்படி வச்சிருந்தோம். தட்சாமூர்த்தி முத்திரைக்கு என்ன செஞ்சோம்? ரெண்டையும் தொட்டோம். இப்ப இதை அந்த காற்றை கீழே வைத்து விட்டு மேலே பெருவிரலை வைத்து நீங்கள் அதை அழுத்துகிறீர்கள். மற்ற 3 விரல்களும் நேராக நிமிர்ந்து இருக்கிறது. இது வாயு முத்திரை என்று சொல்லப்படுவது. இது மிக முக்கியமாக இது செய்யப்படும் போது மூட்டு வலி, மூட்டு பிடிப்பு, பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லப்படுவது குணமாகிறது. முடக்குவாதம், கழுத்து பிடிப்பு, முகவாதம் குணமாகிறது. வயிற்றில் உள்ள வாயு தொல்லைகள் நீக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆக இந்த வாயு முத்திரை என்பது வயிற்றில் உள்ள வாயு பிரச்சனை, கேஸ் அடிக்கடி ஏதாவது தின்னா அது மாதிரி தான் தீர்ந்துருது. ஆக இந்த வாயு முத்திரை என்பது அத்தனை முக்கியமாக நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆள்காட்டி விரல் வாயு என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த விரலை நீங்கள் பெருவிரலை வைத்து நீங்கள் அழுத்தி முத்திரை செய்கிறீர்கள். மற்ற எண்ணங்கள்லாம் பல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பலனை பெறுங்கள். நன்றி. அடுத்ததாக பார்க்க இருப்பது சூன்ய முத்திரை என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதிலே உங்களுடைய அந்த நடுவிரலை புதன்மேட்டின் மீது வைக்கிறீர்கள். நடுவிரல் கீழே வந்துருச்சு, அது மேல பெருவிரலை வச்சு அழுத்துறீங்க. மற்ற 3 விரல்களும் நேராக நிலை. நன்றாக ஞாபகித்துக் கொள்ளுங்கள். நடுவிரலை உங்கள் புதன்மேட்டின் மீது வைத்து பெருவிரலை வச்சு நல்லா பிரஷர் கொடுக்குறீங்க. மற்ற 3 விரல்களும் நேராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு சூரிய முத்திரை, சூன்ய முத்திரை என்று பெயர். காதில் உள்ள வலி, தலை சுற்றல், பல்வலி இவைகள் எல்லாம் முழுமையாக நீக்கப்படுகிறது என்பதை பாருங்கள். காதில் உள்ள எந்த பிரச்சனையும் சரி, நீங்க உடனே சொல்றான் இதை நீங்க செஞ்சுட்டு கண்களை மூடி இந்த நிலையில உட்கார்ந்து செஞ்சீங்கனாலே காது மாற்றம் உடனே மாறுவதை நீங்கள் உங்களால் முழுமையாக பார்க்க முடியும் என்று சொல்லும் அளவிற்கு இதற்கு பேர் சூன்ய முத்திரை என்று பெயர். செய்யுங்கள், பலன் பெறுங்கள். அடுத்ததாக பார்க்க இருப்பது சூரிய முத்திரை என்று சொல்லப்படுவது. நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். 5 விரல்கள் இருக்கும் நிலையை மோதிர விரலை மட்டும் மடக்குகிறீர்கள். அதன் மீது பெருவிரலை வைத்து நீங்கள் அழுத்துகிறீர்கள். மோதிர விரலை மடக்கி அதன் மீது பெருவிரலை வைத்து அழுத்துதல், இதற்கு பெயர் சூரிய முத்திரை என்று சொல்லப்படுவதால் இதில் எடை குறைப்பு, ஒபிசிட்டி என்று சொல்கிறார்களே, உங்களுடைய தடிமன் குறைக்க வேண்டும் என்றாலும் சரி, ஜீரண சக்தி கூட்டப்படுதல், கொழுப்பு சக்தி, கொலஸ்ட்ரால் குறைக்கப்படுகிறது. ஆக சர்க்கரை குறைக்கப்படுகிறது என்றால் இது நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய முத்திரை சூரிய முத்திரை. இந்த முத்திரை நாம் செய்து கொண்டு மனதில் என்ன பதிவு செய்ய வேண்டும்? என் உடல் பருமனாக இருப்பது குறைவதை நான் உணர்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்கும் காற்றிலுள்ள பிராணசக்தி உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுகிறது. என் உடம்பில் உள்ள கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் ஆகிய எல்டிஎல் குறைகிறது, ஹெச்டிஎல் கூடுகிறது என்ற பதிவை உண்டாகுங்கள். ஆக அந்த பதிவோடு நீ செய்ய பொழுதுதான் அமைதியாக நீங்கள் அமர்ந்த நிலை. அந்த பதிவோடு செய்யப்படும் போது நீங்கள் முழுமையாக அந்த சக்தியை பெற்று உடலில் உள்ள கொலஸ்ட்ரால், வேண்டாத கொலஸ்ட்ரால் குறைக்கப்பட்டு வேண்டிய கொலஸ்ட்ரால் கூட்டப்பட்டு அதே சமயத்திலே நீங்கள் நல்ல இரத்த அழுத்தம் எல்லாம் சமநிலை அடைந்து அற்புதமாக இருக்க முடியும் என்பதற்காக செய்யப்படுவது சூரிய முத்திரை. நன்றாக செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வர்ணமுத்திரா. வர்ணமுத்திரா என்று சொன்னவுடனே நீர் என்று சொன்னவுடன் உங்களுக்கு சுண்டி உரல் ஞாபகம் வந்து விட்டது. அந்த சுண்டி உரலையும் பெருவிரலையும் இணைக்கிறீர்கள், அவ்வளவுதான். சாதாரண சயின்டிபிக் வே என்று சொல்லப்போன நீரும் அந்த நெருப்பும் இணைகிறது. நீங்கள் எந்த தொடுகிறீர்கள், அதாவது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற 3 விரல்களும் நேராக இருப்பதை பாருங்கள். ஆக இந்த முத்திரை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய இரத்தத்தில் உள்ள நீர் சத்து சமன் செய்யப்படுகிறது என்றால், இரத்த ஓட்டம் நன்றாக ஈஸி ஃப்ளோ என்று சொல்லுகிறோம். இரத்தம் எளிதாக ஓடுகிறது என்றாலே பிரஷர் வருவதற்கு காரணம் இல்லை,
அதே சமயத்தில் இரத்தம் மெதுவாக ஓடும்போது நீ உன் இரத்தத்தில் உள்ள சத்துக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த தாது உப்புக்கள் வைட்டமின்கள் எல்லாம் உடல் உச்சிருந்து உள்ளங்கால் வரை அற்புதமாக ஓடி உங்களுக்கு செயல்படும் தன்மை கூட்டப்பட்டு வியாதியற்ற உடம்பை நீங்கள் பெற்றவர்களாக மாறுகிறீர்கள் என்பது மிக முக்கியமாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். இது வருண முத்திரை என்று சொல்லப்பட்டது. அந்த நீரும் நெருப்பும் சேர்ந்து செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்தது நாம் பார்க்க இருப்பது பிருத்திவி முத்ரா என்று சொல்லப்படுவதை பெருவிரல் நுனி மோதிர விரல் நுனி இரண்டையும் சேர்த்து வைத்து மற்ற 3 விரல்களும் நேராக இருத்தல். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பெருவிரல் மோதிர விரல் இரண்டையும் சேர்த்து இருக்கிறேன், மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கிறது. இதற்கு பெயர் பிருத்திவி முத்ரா என்று பெயர். இதை செய்யும் போது ஒருத்தன் ரொம்ப நோஞ்சா மாதிரி அப்படியே வெயிட் இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எடை நல்லா வெயிட்டா ஆள் நல்லா கணிசமாக ஆகணுமா, கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி பூசின மாதிரி ஆகணுமா, போடுங்க நீங்கள் இந்த முத்திரையை. அதுக்கடுத்து சோல் அதே சமயத்தில் கொஞ்சம் பூசின மாதிரி வந்தால் என்ன ஆகும், தோலெல்லாம் சுருங்கி போயிருக்கிறதெல்லாம் டென்ஷன் நல்லாகி பலன்னு ஆயிடுவான். ஆக ஒரு நன்றாக பல உடம்போடு அற்புதமாக நன்றாக நன்னிலையில் இருக்க வேண்டும் என்றாலே நீங்கள் செய்வது பிருத்திவி முத்திரையை செய்கிறீர்கள் என்றாலே மோதிர விரலையும் பெருவிரலையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த காற்றை எடுத்து பயிற்சி செய்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அபான முத்திரை என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறீர்கள். நடுவிரல் நுனியையும் மோதிர விரல் நுனியும் சேர்த்து பெருவிரலுடன் சேர்த்தல். நன்றாக ஞாபகம். நடுவிரல் மோதிர விரல் சேர்த்து இதாச்சு, மிச்ச 2 விரலும் நல்லா நிற்குது. இதற்கு பெயர் அபான முத்திரை என்று பெயர். ஆக இது முக்கியமாக டயபெட்டிக் என்று சொல்கிறார்களே, நீரிழிவு நோய், சக்கரை நோய், மூலவியாதி, மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் நீக்கிறது. இது மிக முக்கியமானது. பார்த்துக்கோங்க. நமக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கா, போடுங்க இந்த அபான முத்திரையை போட்டிங்கன்னா போதும், டயபெட்டிக்ஸ். அதே போல சக்கரை நோய், நீரிழிவு நோய், மூலவியாதி. ஆக இந்த முத்திரையை நீங்கள் மற்ற 2 வரலும் நல்ல நேரம் இருக்கு வச்சுக்கிட்டு உங்கள் மனதில் பதிவு வச்சு எப்போ வியாதி சொல்லிட்டோம், அப்போ டயபெட்டிக்ஸுக்கு உடம்புல உள்ள அந்த பேங்க்ரியாஸ் என்பது நன்றாக நீர் சுரக்கிறது, ஆக சக்கரை சத்து குறைகிறது, நான் அற்புதமாக செயல்படுது. அப்படி நீங்கள் கற்பனையை ஓட்டுங்கள், பவர் சக்தியை பெறுங்கள் இறைவனிடம் என்று நீங்கள் நன்றாக வாழுங்கள். நன்றி. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அபான வாயு முத்திரை. முதலில் பார்த்தது அபான முத்திரை என்று என்ன செஞ்சோம், நல்ல ஞாபகம். இந்த அபான முத்திரை. இப்ப அபான வாயு முத்திரையிலையும் அந்த நடுவிரல் நுனி மோதிர விரல் நுனி இரண்டையும் பெருவிரலோடு சேர்க்குறீங்க, பழைய மாதிரி சேர்க்குறீங்க. ஆனா என்ன செய்யுங்க, இப்ப இந்த இடையில அந்த ஆள்காட்டி விரல உள்ள தள்ளிட்டீங்க. இப்ப நன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஆக நடுவிரல் மோதிர விரல் பெருவிரலோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. கீழே உள்ள என்ன போயிருக்கு பாத்தீங்களா, ஆள்காட்டி விரல் உள்ள போயிடுச்சு. இது அபான வாயு முத்திரை. முதல்ல பார்த்தது அபான முத்திரை, இது அபான வாயு முத்திரை. இதுல என்ன கலக்குது, இருதயத்துக்கு பலன் கிடைக்குது சார். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். பல்பிட்டேஷன், இது இருதய துடிப்பு என்று சொல்வதற்கு மிக முக்கியமானது. சமன் செய்தல், கழிவு மண்டலம், எக்ஸ்கிரீட்டரின்னு சொல்ற மாதிரி கழிவு மண்டலம் நம்ம வேர்வை சுரப்பி வெயிலிருந்து முழுசா நமக்கு விடுதல் கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான முத்திரை. வாயு தொந்தரவு போயிடுது, இருதயத்துக்கு முக்கியமானது அபான வாயு முத்திரை. ஆக அபான முத்திரையை செய்து அந்த ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு இடையில கீழே கொண்டு சொல்லிடுறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, செய்யுங்க. நன்றி. நாம் பார்க்க இருப்பது லிங்க முத்திரையில் 2 கைகளும் தனியாக, மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி முத்திரையா 2லையும் செஞ்சு செய்யணும். நல்லா ஞாபகம். இதுல இடது கையும் வலது கையும் வச்சுட்டு இந்த நல்லா பின்னிக்கோங்க. இடது கை பெருவிரல் உள்ளிருந்து வருது பார்த்தீங்களா, அப்படி அந்த இடது கை பெருவிரல் வந்த பிறகு நீங்க வலது கையில் உள்ள பெருவிரல் வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் அதை சுற்றி இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேரு லிங்க முத்திரை. நல்ல வெர்டிக்கல். ஓகே. லிங்க முத்திரை என்ன பலன் கிடைக்குது, நுரையீரலுக்கு சக்தி கூட்டப்படுதல், சுவாச சம்பந்தமான வியாதிகள் குறைக்கப்படுதல், உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதால் இந்த முத்திரை போடும்போது பாருங்க உடம்பு டெம்பரேச்சர் கூடுனாங்க. ஆக வெப்பநிலை கூடுவதால் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுட்டு இந்த முத்திரையை செய்ய சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக நீங்க இந்த முத்திரையை போட்டாலே நல்லா தெரியணும் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகுது. அதுக்காக தான் அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தண்ணி சாப்பிட்டு போடுங்கிறாங்க. லிங்க முத்திரை என்பது உங்களுக்கு அந்த காற்று மண்டலம் என்று சொல்லப்பட்டதற்கு முக்கியமானது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குபேர முத்திரை. சில ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கிளாஸ் குபேர முத்திரை சார், அதாவது குபேரன் ஆகலாமா சார், எனக்கு அந்த முத்திரை நல்லா சொல்லித்தாங்க சார். குபேர முத்திரை என்று சொன்ன உடனே குபேரன் ஆவதற்காக வழிமுறை தெரிகிறது என்றால் எல்லோருக்கும் இது ஆசைதான். ஓகே.
பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஆகிய 3 விரல்களையும் ஒன்றாக சேர்த்தல். நன்றாக ஞாபகம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3 ஒன்றா சேர்த்தாச்சு. ஓகே. மிச்சம் 2 விரலையும் மடக்கி உள்ளே வச்சிடணும். மிச்சம் 2 விரல் மடக்கி வச்சா இது நல்லா ஞாபகம். இந்த 3 விரலும் சேர்த்துருக்கு, இந்த 2 விரலும் மடக்கி வச்சாச்சு. இது குபேர முத்திரை. குபேர முத்திரைன்னா என்ன நல்லா ஞாபகம். நினைத்ததை நினைத்தபடி நடக்க வைத்தல். அடே அப்பா, நினைச்சதெல்லாம் நடக்குறாங்க. இது காந்த சக்தி வெளிப்பட்டு, அதாவது இந்த முத்திரையை செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே சிந்தனையை ஓட்டும் போதே உங்கள் உடம்பிலிருந்து ஒரு காந்த அதிர்வு போல் வெளியேறி நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவதற்கான தத்துவங்கள் தானாக செயல்பட்டு அதை அடைவதற்கான வழி கிடைக்கிறது என்றால் இந்த முத்திரை எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். கைகளில் செய்கிறீர்கள், உங்கள் இதற்கு என்ன வலிமை முக்கியம் நல்லா ஞாபகம். கையில் செஞ்சவனே என்னமோ நடந்துடாது. கையில் செய்யும் போதே நீ எதற்காக செய்கிறாய், என்ன நினைவோடு செய்கிறாய் என்பதை பதிய வைக்கும்போது அந்த பதிவை அடைவதற்கு வேண்டிய இங்கிருந்து காந்த அதிர்வுகள் போன்று சென்று அந்த ஆகாய வழியாக சென்று உனக்கு அந்த செயல்படும் தன்மை கூட்டப்பட்டு அற்புதமாக அதை பெறுகிறாய் என்பதுதான் முக்கியம். நாம் பெற வேண்டியதை பெற வேண்டும் என்றாலே இந்த குபேர முத்திரை செய்து குபேரனாக வாழ்வதற்கு வழிவகுத்து செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது மிக முக்கிய முத்திரைகளில் ஒன்றான பிராண முத்திரை என்று சொல்லப்படுவது. இதை செய்வதற்கு மோதிர விரலையும் சுண்டு விரலின் நுனி நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 நுனியை சேர்த்து பெரு விரலுடன் அதனுடைய நுனியில் சேர்த்து வைத்தல். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மோதிர விரல் நுனி, சுண்டு விரல் இவை 2ம் சேர்த்து பெருவிரலோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 2 விரல்களும் நேராக நிமிர்த்தி வைக்கப்பட்டுள்ளது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மோதிர விரல், சுண்டு விரல் பெருவிரலோடு இணைந்த நிலை, மிச்ச 2 விரல்களும் நன்றாக நிமிர்ந்த நிலை. இது முக்கியமாக மனப்பதிவோடு செய்யப்படும் போது கண்களில் உள்ள குறைபாடுகள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதே போல் உடலில் உள்ள வைட்டமின் குறைபாடு என்று சொல்லும்போது வைட்டமின் என்றால் ABCDE என்று ஒவ்வொரு குறைபாட்டிற்கும் சில உபாதைகள் நமக்கு வருவது முழுமையாக நீக்கப்படும் தன்மை நாம் பெறுகிறோம். ஆக இந்த பிராண முத்திரை அந்த பெயரிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான முத்திரை. நன்றாக செய்யுங்கள், பலன் பெறுங்கள். நன்றி.